மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ பாத்தீங்களா? அதாவது பிக் பாஸ் வீட்ல இனி வரும் வாரங்கள்ல மணி பாக்ஸ் அப்படிங்கிற அந்த டாஸ்க் வைக்க போறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. அதாவது இவங்க இதுவரைக்கும் பிக் பாஸ் வீட்ல இருந்தது போதும். அ மணி பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிரலாம் அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒப்பீனியன பதிவு பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்கள் வந்து கானா வினோத்துக்கான கேம் முடிஞ்சது. அவர் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன விதம் உண்மையாவே ஏற்றுக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரியா சாண்ட்ரா அவர்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வினோத் அவர்கள் டாப்ல இருந்தாங்க. இப்ப வரைக்கும் வினோத் அவர்கள் வந்து டாப்ல இருக்கிறாங்க. நீங்க எந்த பேசஸ்ல வந்து வினோத் அவர்கள் வந்து மணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு தெரியல. எனக்கு அந்த கருத்துல வந்து உடன்பாடு இல்ல. நான் அத வந்து ஏத்துக்கவே முடியல. கானா வினோத்த மக்கள் நாயகன். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு டைட்டில் வின்னரா மக்கள் கொண்டாடிட்டு இருக்கும்போது, சாண்ட்ரா ஆகிய நீங்கள் எப்படி வந்து கானா வினோத் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்குன்னு தெரியல. நீங்க சொன்ன விதமே எனக்கு வந்து அது பிடிக்கல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர் வந்து அரோரா வந்து இதுவரைக்கும் வந்து டிராவல் பண்ணது போதும். மணி பாக்ஸ் எடுத்துட்டு போலாம். ஏன்னா அரோராவ சொன்னீங்க ஓகே. ஏன்னா அரோரா வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சொல்லிட்டாங்க. நான் ஒரு மணி பேசிஸ் பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்கிறேன். எனக்கு மணி இருந்தா ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அரோரா மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னது ஓகே. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள், விக்கல் விக்ரம் வந்து சொல்றாங்க. அதே மாரி அரோரா அவர்களும் வந்து விக்கல்ஸ் விக்ரம் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரம் வந்து பணத்துக்காக உள்ள வந்த ஆள் இல்ல. ஏன்னா அவருடைய கேம வந்து அவர் இப்பவும் நம்புறாரு. டைட்டில் வின்னருக்கு நான் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிலீவ் பண்றாரு. அவர் வந்து மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கானோ வினோத்தும் மணி பாக்ஸ் எடுக்க மாட்டார். ஆனா சாண்ட்ரா அவர்கள் மணி பாக்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னு நெனைக்கிறேன். இந்த மணி பாக்ஸ் யார் எடுத்தா நல்லா இருக்கும்? யார் டைட்டில் வின்னர்ன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒன் செகண்ட் லைக் பண்ணி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.